அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிகிரி அதாவது இன்டர்வியூ போஸ்ட். ஸோ ஆல்ரெடி நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 3 முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டிகிரி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லி முக்கியமாக சொல்லியிருந்தோம். ஸோ அதோட ஹவு டு அப்ளை வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன அப்டேட்னாலும் உடனுக்குடன் அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ வாங்க, கண்டிப்பா பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதாவது ஒரே ஒரு 4 போஸ்ட் வந்து ப்ரெஷர்ஸ் போஸ்ட் இருக்கு. ஸோ அந்த ப்ரெஷர்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்காக தான் நம்ம சொல்ல போறோம். மற்ற அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு உங்களால டவுட்டை முடிஞ்ச கேளுங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ டிஎன்பிசி வெப்சைட்ல போய்க்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? டேரெக்டாக ஹோம் பேஜ்லேயே இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட். இதில் வந்து இணைய வழி விண்ணப்பிக்க அப்படின்றது டேரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை லிங்க் வச்சிடறேன். அது வந்து என்ன ஆகும், அது உங்களுக்கு லோட் ஆகும். சரிங்களா? ஓகே. இந்த இடத்துக்கு வரும். இந்த மாதிரி வரப்ப இதுல உங்களுக்கு இங்க பாருங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட், ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட்டு, பேமெண்ட் லாஸ்ட் டேட்டு, அதே மாதிரி நோட்டிபிகேஷன், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்ப 20ல இருந்து 23 ஜூலை வரைக்கும். ஸோ இதுல அப்ளை நவுன் இருக்கா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஒவ்வொன்றா அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதை போட்டு சமர்ப்பி அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது உங்களோடது ஓப்பன் ஆகும். ஸோ அதுல வந்து வரிசையா இருக்கும். நீங்க எத்தனை எக்ஸாம் முன்னாடி அப்ளை பண்ணீங்களோ அது ஃபுல்லா மேல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட், அந்த இடத்துல கிளிக் ஹேர் டு அப்ளை கொடுக்கணும். கிளிக் ஹேர் டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு லோட் ஆகும். ஸோ அடுத்த பேஜ்ல தான் உங்களோட டீடைல்ஸ் என்னென்ன, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் டீடைல்ஸ், அப்ளிகேஷன் டீடைல்ஸ், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், எக்ஸாம் சப்ஜெக்ட் டீடைல்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ், எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ், அகாடமிக் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், மீடியா ஃபார்ம் இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், டாக்குமெண்ட் அப்லோட், ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜா கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு இங்க டிக் மார்க் வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அதே மாதிரி என்னென்ன சர்டிபிகேட் வேணும், ஸோ முக்கியமா என்னென்னலாம் பார்க்க வேண்டியதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லா கண்டிப்பா அவங்க சொல்லுவோம். ஸோ அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பொறுமையா என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. சரியா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இந்த இதில் பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தொடர்க அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ அடுத்த பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷன் டீடைல் இருக்கும். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் விண்ணப்பிக்க கடைசி நாள் எப்ப, எக்ஸாம் எப்ப, அதோட நோட்டிபிகேஷன் எப்படி படிக்கிறது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு டிக்ளரேஷன் டிக் மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு என்னங்க, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு போகுது, அதாவது அப்ளிகேஷன் டீடைல்ஸ். அதுல வந்து உங்களோட போட்டோல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம், அந்த போட்டோக்கு கீழே உங்களோட நேம் கேப்சர் டேட்லையும் இந்த போட்டோ எடுத்த டேட்டையும் நீங்க அப்ளை பண்ணணும். முடிஞ்ச அளவு நோட்டிபிகேஷன் வரதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, இல்லாட்டி நோட்டிபிகேஷன் வந்த தேதியை கூட நீங்க போடலாம். ஸோ சூஸ் போட்டோ கொடுத்துட்டு சேவ் போட்டோ கொடுத்தோம். இந்த இடத்துல அந்த போட்டோல என்ன டேட் போடுறீங்களோ அதை வந்து போட்டோ டேக்கன் டேட் நீங்க போடுங்க. அதே மாதிரி உங்களோட சைனையும் நீங்க அப்லோட் பண்ணுங்க. முக்கியமான பாயிண்ட், அது என்னென்ன ஒரு அதாவது லிமிட் கொடுப்பாங்க, இத்தனை பிக்சல்ஸ்குள்ளதான் இருக்கணும், அதே மாதிரி இத்தனை கேபிக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கேபிக்கு நீங்க என்ன பண்ணிடணும், கன்வெர்ட் பண்ணிடணும். அது வந்து எங்க இருக்கும், இந்த 2M 2N 2O2P இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாத்துக்கும் முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த பேஜ் PDF வந்துடும். ஸோ அதுல உங்களுக்கு இமேஜ் எத்தனை சைஸ்ல இருக்கணும், இது வந்து 4.5 சென்டிமீட்டர், இது வந்து 3.5 சென்டிமீட்டர், இல்லாட்டி பிக்சல்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சிக்னேச்சரும் எத்தனை இதுல இருக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணாதான் உங்களால என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். கீழே பாத்தீங்கன்னா இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க என்னென்ன பேர் டீடைல்ஸ் கொடுத்து வச்சிருக்கீங்களோ அது ஃபுல்லா உங்களுக்கு என்ன ஆயிரும், இங்க ஷோ ஆகும். அது ஃபுல்லா ஒரு தடவை சரி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க, கீழே அடுத்த பேஜுக்கு வந்துடணும். ஸோ உங்களோட எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். ஸோ அதுல லாஸ்டா வந்தீங்க அப்படின்னா திருப்பி உங்களை என்ன பண்ண சொல்லுவாங்க, ஃபில் பண்ண சொல்லுவாங்க. திருப்பி உங்களை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட பேரு, இனிஷியலு, பிறந்த தேதி, ஜெண்டரு,
என்ன கம்யூனியல் கிளாஸ், உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே நீங்க கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கணும். அதே மாதிரி இந்த போட்டோ கேக்குது பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க, இந்த போட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் அதே மாதிரி போட்டோ எடுத்த டேட் இதெல்லாம் கொடுத்து சேவ் போட்டோ கொடுக்கணும். அதே மாதிரி சேவ் சிக்னேச்சர் கொடுத்தாதான் இந்த மாதிரி வரும். சிக்னேச்சர் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி, போட்டோ அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படி வந்தாதான் நீங்க கொடுத்தது கரெக்ட். சரியா? அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ ஓகே, ஸோ நீங்க உங்களோட டீடைல்ஸ் அந்த இது பாக்ஸ்ல வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, மின்னஞ்சல் முகவரிக்கு எதிரான களத்தில் உள்ளீடு செய்த தகவல் ஒருமுறை நிரந்தர பதவியில் உள்ள தகவலோடு பொருந்தவில்லை, அவற்றை சரிபார்த்த பின் சரியான தகவல்களை உள்ளீடு செய்யவும் அல்லது ஒருமுறை நிரந்தர பதவியில் திருத்தம் செய்யும். அதாவது ஏதாவது தப்பு விட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்க மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி இந்த டிக்ளரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாக்ஸையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. சரிங்களா? சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு அடுத்து வந்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், அதாவது உங்களோட அட்ரஸ், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர். ஸோ நிரந்தரமான முகவரி என்ன, கம்யூனிகேஷன் முகவரி என்ன, டெம்பரவரியா அப்படின்றது கேட்கும். அதுக்கப்புறம் இந்த டிக்ளரேஷன் எப்பவும் போல பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிக் மார்க்கா இங்க பாருங்க, ரெக்யர்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிக் மார்க்கா கம்ப்ளீட் ஆகிட்டே வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த பேஜ் எக்ஸாம் சப்ஜெக்ட் டீடைல்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த எக்ஸாம் சப்ஜெக்ட் டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இதுல நீங்க என்ன பேப்பர் கொடுக்க போறீங்களோ அதுதான் உங்களோட எக்ஸாமை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அதனால தயவு செய்து இதை மட்டும் கரெக்டா நீங்க பார்த்து கொடுக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ இதுல என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா இங்க பாருங்க, டிஎன்பிசி நோட்டிபிகேஷன், அந்த நோட்டிபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, சப்ஜெக்ட் கோட். ஸோ இந்த சப்ஜெக்ட் கோட தான் நீங்க அங்க கொடுக்க போறீங்க. சப்ஜெக்ட் கோட தான் கொடுக்கணும். இப்ப நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றப்ப இந்த போஸ்ட் அப்ப 566 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ எல்லாத்துக்குமே 566 தான் நீங்க கொடுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க, ஸோ 298 ஒரு கோடு, 344, 347. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிகிரி நீங்க குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்ஜெக்ட் பேப்பரோட கோடை நீங்க நோட்டிபிகேஷன்ல பாத்துக்கலாம். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம், இதுலயே வரிசையா பாத்தீங்கன்னா அந்த பேப்பரோட பேரை போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தமா 28 வகையான இது இருக்கு சப்ஜெக்ட் பேப்பர். அதுல வந்து 27வதா தான் பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். நீங்க இங்க எதை கிளிக் பண்றீங்களோ இதுக்கு தகுந்தாப்பட உள்ள உங்களோட சப்ஜெக்ட் கேட்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் கேட்கும். குவாலிஃபிகேஷன் எதுக்கு தகுந்தாப்பட தான் மாறும். ஸோ தயவு செய்து கரெக்டா கிளிக் பண்ணுங்க. டிக் மார்க் எல்லாம் தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருத்தம் பண்ணலாம். ஆனா அதை மறந்துட்டீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் ஹால் டிக்கெட் வர ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வரும். ஸோ அதனால தயவு செய்து பாத்தீங்கன்னா 27வது. சரியா? ஸோ அடுத்த பேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா, எக்ஸர்வீஸ் மேனா எல்லாமே கொடுத்துட்டு டிக்ளரேஷனை கிளிக் பண்ணுங்க, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சரியா? அடுத்து நெக்ஸ்ட். சரி, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் நீங்க ஆல்ரெடி எங்க வேலை பார்த்தீங்கன்னா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை. கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, அதே மாதிரி எதுவும் டிஸ்குவாலிஃபிகேட் ஆயிருக்கீங்களா, கிரிமினல் கேஸ் எதுவும் இருக்கா, இந்த இதெல்லாம் கேட்கும். இல்லை இல்லை இல்லைன்னு மேக்ஸிமம் போட்டுருங்க. ஸோ அடுத்து பாத்தீங்க இங்க பாருங்க, ஒவ்வொன்றா டிக் மார்க் கம்ப்ளீட் ஆகிட்டு வருது பாருங்க. ஸோ அடுத்து வந்து உங்களோட என்னது இதுல முக்கியமா இங்க கொடுக்குவாங்க பாருங்க, இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரை இவ்விண்ணப்பத்தில் அளித்துள்ள விவரங்களை திருத்தம் செய்து கொள்ளலாம். அதாவது இதோட கடைசி டேட் எப்போவோ அது வரைக்குமே என்ன பண்ணலாம். இங்க பாருங்க, அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் 17/6/2025. இந்த 13ஆம் தேதி வரைக்குமே நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கரெக்ஷன் பீரியட்ல நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனா அதுக்கப்புறம் உங்களால கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். ஸோ இங்க வந்து முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஸோ நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ 566 அதுல நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரி இன் மெக்கானிக்கல். அப்ப இதை நீங்க கிளிக் பண்ணணும், மாத்தி கிளிக் பண்ணிடக்கூடாது. ஸோ இங்க பாருங்க, நீங்கள் சரியான தகவல்களை மட்டும் உள்ளீடு செய்ய வேண்டும். நீங்கள் பதிவு செய்த விவரங்களுக்கும் நீங்கள் சமர்ப்பிக்க போகும் சான்றிதழ்களில் உள்ள தகவலுக்கும் இடையே வேறுபாடு இருப்பின் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பாத்துக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை செலக்டட் குவாலிஃபிகேஷன் அண்ட் கண்டினியூ இதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ணா உங்களோட எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி +2 ஆர் ஐடிஐ டீச்சர் ட்ரைனிங், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ கொடுத்துருப்பாங்க, அடுத்து வந்து டிகிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ இதை தான் நீங்க ஒவ்வொன்றா ஃபில் பண்ணணும். ஒவ்வொன்றா ஃபில் பண்ணணும். நீங்கள் இரண்டாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையாக பெற்றீங்கன்னா அதுக்கு இணையாக தான். ஸோ இது எல்லாமே பக்காவா இருக்கணும். சரியா? உங்களோட சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. சர்டிபிகேட்ல எல்லாமே இருக்கும். உங்களோட ரிசல்ட் வந்து மேக்சிமம் இயர் மட்டும்தான் போட்டிருப்பாங்க.
இயரும் அதே மாதிரி மாசம் தான் போட்டிருப்பாங்க. பட் எந்த டேட்டுன்னு போட மாட்டாங்க. அதை நீங்க ஏதாச்சும் ஒரு டேஸ் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இல்ல முன்னாடி அப்ளை பண்ணாம என்னென்ன டேட்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒன்றும் இருக்காது. சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்லும். உங்களோட போஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல மாறும். ஸோ தயவு செய்து பார்த்துக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம். பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களா? அதாவது 10th 12th டிகிரி, அதே மாதிரி 10th 12th டிப்ளமோ டிகிரி. ஸோ இது வரைக்குமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிருக்கணும்? நீங்கள் கம்ப்ளீட்டாக டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் முடிச்சிருந்தா தான் பிஎஸ்டிஎம் நீங்கள் எலிஜிபிள். சரியா? இல்லாட்டி இல்லைன்னு போட்டுருங்க. டிக்ளரேஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் தேர்வு மையம் 1 தேர்வு மையம் 2. சரிங்களா? தேர்வு மையம் 1 2. ஸோ உங்களுக்கு எது நியரஸ்டா இருக்கோ கொடுத்துருங்க. பேப்பர் 1ல பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இருக்கும். பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2 இருக்கும். சரிங்களா? அதுல உங்களுக்கு சப்ஜெக்ட் கோட் எல்லாமே மாறும். உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. ஃபீஸ் எவ்வளவு? 200 ரூபா. ஏன்னா இது சிபிடி எக்ஸாம். இது என்னது? சிபிடி எக்ஸாம். ஓகே. நெக்ஸ்ட் தான் முக்கியமான ஒரு விஷயம், டாக்குமெண்ட் அப்லோடு. டாக்குமெண்ட் அப்லோடு. ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்லோடு இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்ன சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட், நெக்ஸ்ட் எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட், அடுத்து HSC ஹையர் செகண்டரி சர்டிபிகேட், அடுத்து டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து ஏதாச்சும் நேம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதோட இது, மற்ற இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல முக்கியமா சொல்றது என்னன்னா பிடிஎஃப் சைஸ் வந்து எவ்வளவு? 200 KBக்கு இருக்கணும். 200 KBக்கு இருக்கணும். சரிங்களா? அதாவது 200 to 500 KB வரைக்கும் இருக்கலாம். 200 to 500 KB வரைக்கும் இருக்கலாம். அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டா தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றப்ப இங்க ப்ரௌஸ் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணீங்கன்னா இங்க நேம் வந்துடும். அடுத்து இதை கிளிக் பண்ணி சர்டிஃபிகேட் அப்படின்றத கொடுத்துட்டு அப்லோட் பண்ணணும். ஒவ்வொரு இதுக்கும் நீங்க அப்லோட் பண்ணணும். எல்லாத்தையும் மொத்தமா வச்சு நீங்க அப்லோட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இதை கிளிக் பண்ணி இப்ப ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு, இது ப்ரௌஸ் பண்ணி இது ப்ரௌஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதை ப்ரௌஸ் பண்ணி இந்த டைப் என்ன அப்லோட் அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோடட் வரும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பண்ணணும். இப்ப இங்க பாருங்க, நான் இது ஒன்று பண்ணிட்டு இதை அப்லோட் கொடுத்துருவேன். அடுத்து இதை பண்ணிட்டு இதை அப்லோட் கொடுத்துருவேன். அடுத்து இதை ப்ரௌஸ் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி டிகிரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரொவிஷனல் கொடுக்கலாம், இல்லாட்டி டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், இல்லாட்டி கன்சாலிடேட் மார்க் ஷீட் என்னவோ அதை நீங்க கொடுக்கலாம். ஸோ 3 சர்டிஃபிகேட்ல எதுனாலும் அப்லோட் பண்ணலாம். நீங்க கொடுத்த டிகிரி மெக்கானிக்கலா, இசியா, ட்ரிபிள்யா அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல இருக்கணும். ஐயோ சார் நான் மாத்தி கொடுத்துட்டேன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ மாதிரி வரும். ஸோ நீங்க என்னென்னலாம் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு ஒரு கரெக்ஷன் மாதிரி பார்த்துக்கலாம். நீங்க அப்ளை பண்ண எல்லாத்தையுமே ஒரு கரெக்ஷன் மாதிரி பார்த்துட்டா உங்களோட ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றது வந்துடும். அதுக்கு கீழே டிக்ளரேஷன்ல ஒரு 16 டிக் மார்க் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இப்படி வரும். சரிங்களா? கண்டிப்பா நான் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்றது. நான் இணையவழி விண்ணப்பத்தில் ஆன்லைன் அப்ளிகேஷன் உள்ளீடு செய்த தகவல் அனைத்தும் சரிபார்க்கும் பொருட்டு அதனை நகலெடுக்க இயலும் என்பதை அறிவேன். நீங்க சரிபார்க்கறதுக்காண்டி ஒரு வெரிஃபிகேஷன் பிரிண்ட் அவுட் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னது? திருப்பி ஒரு பேஜ் இப்படிதான் வரும். ஸோ உங்களால் வழங்கப்பட்ட முக்கிய தகவல்கள் மீண்டும் சரிபார்க்கும் பொருட்டு பின்வரும். அதாவது மறுபடியும் ஒரு வெரிஃபிகேஷன் அதை சரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பேசிக்கா இருக்கிறதெல்லாம் கரெக்ட் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல 200 ரூபா ஃபீஸ், ஒரு டிக்ளரேஷன் கேட்கும். அதுல வந்து டிக்ளரேஷன் இது பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் த அபோவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கணும். சரியா? கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணலாம்? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி ப்ரொசீட் டு பேமெண்ட் வரும். ப்ரொசீட் டு பேமெண்ட் வரும். ஸோ அது இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி வரப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, போஸ்ட் நேமு, அமௌண்ட், பேமெண்ட் கேட்டகரி எல்லாமே வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எஸ்பிஐ ஆன்லைனா என்ன கொடுத்துரும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்டி எதுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? தயவு செய்து பாத்துக்கோங்க. இதை பேமெண்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா யுவர் பேமெண்ட் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி, யூ கேன் டவுன்லோட் யுவர் ஃபார்ம்னு வரும். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு, டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆயிரும். கிளியராங்க? ஸோ டோட்டலாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
ஸோ மறக்காம வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டி இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அப்கமிங் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான மெட்டீரியல்ஸுமே நம்ம ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, வேணுங்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து ஃப்ரீ கிளாஸஸும் வரும். ஃப்ரீ கிளாஸஸ் வேணுங்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன அப்டேட்னாலும் டெலிகிராம் சேனல்ல உடனே ஷேர் பண்ணிடுவோம். வீடியோ போடுறது கூட லேட்டா வந்தாலும் டெலிகிராம்ல உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் வந்துடும். மறக்காம என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.